ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தென்றல் விலாக்ஸ். வாங்க இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ஒரு டேஸ்டியான ரெசிபி பார்க்கலாம். முட்டை பணியாரம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ரெசிபி தாங்க. நான் என்னோடய ஸ்டைலில் செஞ்சு காட்டுறேன். எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேவையான பொருட்கள் பாருங்கள். 3 முட்டை, கொஞ்சம் துருவின கேரட்டு, 3 பெரிய வெங்காயம் பொடியாக சாப் பண்ணது, 1 கப் மாவு எல்லாம் எடுத்துக்கலாம். இந்த 3 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாங்க. ஃபஸ்ட்டு ஒரு சிலர் ப்ளைனாக வெறும் முட்டை, பெப்பர், வெங்காயம் மட்டும் போட்டு செய்வாங்க. அது ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி ஒரு நாளைக்கு செஞ்சு பாருங்கள். குட்டீஸ்க்கு ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம், இல்லை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட ஸ்கூலுக்கு கொடுத்து வைக்கலாம். டேஸ்ட்டாக இருக்கும். 3 முட்டையை நல்லா உடச்சி ஊற்றி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன் அதில் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் துருவின கேரட்டு, இதில் நீங்கள் வேக வச்சு பட்டாணி கூட ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் கேரட் மட்டும் ஆட் பண்ணுறேன். இப்போது மாவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவில் கொஞ்சம் உப்பு இருக்கும். முட்டைக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் லைட்டாக சேர்த்துக்கோங்க. பெப்பர் தூள் வேணுன்னா சேர்த்துக்கலாம், ஆப்ஷனல் தான். நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/4 மணி நேரம் மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறம் பணியாரக்கல்லில் கொஞ்சமாக நெய் விட்டுக்கோங்க. விட்டுட்டு ஒரு பணியாரமாக ஊற்றி எடுத்துக்கோங்க. அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பொறுமையாக வேக வச்சு நம்ம திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஹெல்த்தியான ரெசிபி, டேஸ்டியான ரெசிபியும் கூட. என்னோடய சேனலுக்கு நீங்கள் புதுசு இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. செஞ்சு பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். முட்டை பணியாரம் ரெடி.